நன்றி. அடுத்ததாக சுடர் ஏற்றுவதற்காக நாங்கள் அழைப்பது மட்டு ஊடக அமையத்தின் தலைவரும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவருமான வாவன கிருஷ்ணகுமார் அவர்களை சுடர் ஏற்றி ஆரம்பித்து வைக்குமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக கிழக்கு ஊடகவியலாளர் ஒன்றியத்தின் தலைவர் தேவாதிரன் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக திருவோணமலை மாவட்ட ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவர் கோவண்ணா சச்சிதானந்தம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் ஐயா அவர்களை இந்த சுடரேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக பெடிகமை ஐயா அவர்களை சுடரேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அடுத்ததாக சிரேஷ்ட சர்வதேச ஊடகவியலாளர் ஜியார் அனிஸ் அவர்களே கலந்து கொண்டு சுடரேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். காத்து விடுதில்லை. அடுத்ததாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் மேனகா அவர்களை அழைக்கின்றேன். அடுத்த ஊடகவியலாளர் சபீர் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக வடமலை ராஜ்குமார் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக சத்துகிர பத்திரிகையின் ஆசிரியர் தம்மிகா அவர்களை அழைக்கின்றேன். சச்சு கொடுத்துட்டியா?
அடுத்ததாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் நூர்தீன் அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக எங்க ஊடக பணிக்கு என்றும் ஒத்துழைப்பு வழங்கி வருகின்ற லவகுசராசா அவர்களை அழைக்கின்றேன். அடுத்ததாக சிரேஷ்ட ஊடகவியலாளர் வரதராஜன் அவர்களை அழைக்கின்றேன். கொளுத்துறே இல்லையா ஒன்றும் உங்களை டெஸ்ட் பண்ணி ஒருவரும் கொளுத்துறே இல்லை. அடுத்ததாக சசி புண்ணியமூர்த்தி அவர்கள் அழைக்கின்றேன். கொளுத்திடும் அந்த அதான் அவதியா ஜியான கொளுத்து இல்ல லைட் சரியா எல்லாம் கொளுத்தி முடிஞ்சா தொடர்ச்சியாக கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் ஏனைய சுடருக்கு ஒளியேற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பொங்கல் அஜு பொங்கல். தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கின்றவர்கள் மலரஞ்சலியை செலுத்துமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொருவராக வந்து மலரஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்வோம். அவை எடுக்கட்டும் எடுக்கட்டும். சரி காணுங்க ஒவ்வொரு ஆளா போங்க சைட்டால வாங்க. அதுதான் சதீஷ் சதீஷ் ஒரு போட்டோ அங்கே வாங்க. நன்றி. தொடர்ச்சியாக இதுவரை 21 ஆண்டுகள் கடந்தும் எமது ஊடக சகோதரர் படுகொலை செய்யப்பட்டு நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை, சட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படவில்லை. அதேபோல் இலங்கையிலே படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதை கண்டித்து நீதியை கோரி கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரும் சிறியதொரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை செய்துவிட்டு ஊடகங்களுக்கு நாங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தொடர்ந்து எங்களுடைய பதாகைகளை ஏந்தியவாறு ஏற்படுவதற்கு முன்னர் அன்னாரது ஆன்மா ஈடேற்றத்துக்காக வேண்டி 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துவோம். நன்றி. ஆர்ப்பாட்டத்துக்கு போ அந்த போஸ்டர் வேண்டும் 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 வேண்டும்